Hi friends, welcome to VividTech. உங்கள் விண்டோஸ் 10 கம்ப்யூட்டரில் உங்களால் உங்கள் கம்ப்யூட்டர் பிரைட்னஸை கூட்டவும் முடியல, குறைக்கவும் முடியலையா? அதாவது இந்த இடத்துல டாஸ்க் பாரில் நம்மளால் இந்த பிரைட்னஸ் டூலை யூஸ் பண்ணி கம்ப்யூட்டர் பிரைட்னஸை கூட்டி குறைச்சி கொள்ள முடியும். ஸோ இந்த டூல் ஒர்க் ஆகாட்டி என்ன பண்ணுறது, எப்படி திரும்ப ஒர்க் பண்ண வைக்கிறது, எப்படி நம்ம கம்ப்யூட்டர் பிரைட்னஸை கூட்டி குறைக்கிறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கிடைச்சிருக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கங்க. உங்கள் கம்ப்யூட்டரில் இந்த பிரைட்னஸ் ப்ராப்ளம் இருக்குமா இருந்துச்சா, அதற்கான காரணம் டிஸ்பிளே டிரைவர்ஸில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது. ஸோ உங்கள் கம்ப்யூட்டரில் சர்ச் பாரில் டிவைஸ் மேனேஜர் அப்படின்றத சர்ச் பண்ணிக்கொள்ளுங்க. சர்ச் பண்ணி கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணால் இந்த இடத்துல டிஸ்பிளே அடாப்டர்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த இடத்துல உங்கள் டிஸ்பிளே டிரைவரை காட்டும், அதாவது இன்டெல் ஆர் HD கிராஃபிக்ஸ் 520 அப்படின்றது தான். ஸோ அதை நான் ரைட் கிளிக் பண்ணி அப்டேட் டிரைவர் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துக்கொள்கிறோம். ஸோ நீங்களும் அப்படி கொடுத்துக்கொள்ளுங்க. நீங்கள் இன்டர்நெட் கனெக்ட் பண்ணியிருப்பீங்களா இருந்துச்சுன்னா இந்த ஆப்ஷனை கொடுத்து ஆட்டோமேட்டிக்காக இன்டர்நெட்டில் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படி இல்லாட்டி ப்ரௌஸ் மை கம்ப்யூட்டர் ஃபார் டிரைவர்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து லெட் மீ பிக் ஃப்ரம் அ லிஸ்ட் அவைலபிள் டிரைவர்ஸ் ஆன் மை கம்ப்யூட்டர் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல உங்கள் டிரைவர்ஸை சரியாக செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பண்ணி அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்க. அப்டேட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள் பிரைட்னஸ் ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு. ஒர்க் ஆகாட்டி நெக்ஸ்ட் ஸ்டெப் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் மெத்தட் ஒர்க் அவுட் ஆகாட்டி நெக்ஸ்ட் மெத்தட்டாக நீங்கள் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு உங்கள் கம்ப்யூட்டர் மாடலை டைப் பண்ணி டிரைவர்ஸ் அப்படின்றத டைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதாவது நம்ம கம்ப்யூட்டருக்கான டிஸ்பிளே டிரைவர், அதாவது லேட்டஸ்ட் டிஸ்பிளே டிரைவரை உங்கள் கம்ப்யூட்டருக்கான ஆஃபிஷியல் வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ இப்படி உங்கள் மாடலை சர்ச் பண்ணிவிட்டு அதில் ஃபஸ்ட்டில் வர வெப்சைட்டை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ உங்கள் கம்ப்யூட்டருக்கான ஆஃபிஷியல் வெப்சைட்டில் உங்கள் கம்ப்யூட்டருக்கான டிஸ்பிளே டிரைவர், அதாவது லேட்டஸ்ட் டிஸ்பிளே டிரைவரை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளுங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அதாவது இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்கள் கம்ப்யூட்டர் ஒருத்தருக்க ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த பிரைட்னஸ் ப்ராப்ளம் சால்வ் ஆகி இருக்கும். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். இந்த வீடியோவில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.